வந்து அருண் நிறையாங்க திருமணம் ஆகி ஒரு ஆண்டாவுக்கு வயசு வந்து மாதமாகி மணக்குளா விநாயகரில் போன வருஷத்துல குழந்தை பிறந்து மாதமாகி ஆண் குழந்தை அனுஷி ஆண் குழந்தை பிறந்தது. தடுப்பூசி போகிறதுக்கு எட்டப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தீனி வந்தாங்க. ஃபஸ்ட்டு வாடி தீனி போயிட்டு 3 ஊசி போட்டாங்க. உடம்புல வந்து ஜுரம் அடிக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் இது வச்சு பார்த்துக்கலாம் ஜுரம் அடிச்சுருக்கேன். 2வது வாட்டி வந்து 29 நாள்லேயே திரும்பி வந்து ஊசி போட சொன்னாங்க. திரும்பி நாங்கள் வந்து ஊசி போட 5ஆம் தேதி 4ஆம் தேதி போயிட்டு ஊசி போட்டாங்க. 5ஆம் தேதி என்ன ஆகிடுச்சுன்னா என் பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடுச்சு. உடம்பு சரியாமான நிலையில் நம்ம வந்து நட்டப்பக்கம் பொது மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம். அங்கே போனதுக்கு என்ன சொன்னாங்க, பையன் வந்து நல்லா இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இட்டு போய் தூங்க வைங்க, இதுமாரி ஊசி போட்டால் இப்படி தான் காமிக்கும், நீங்கள் வந்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பையனை வந்து நாங்கள் வீட்டுக்கு தூக்கினோம்னா உடனே மூச்சு பேச்சு இல்லைங்க. உடனே தூக்கின்னு போனால் அவங்க வந்து இருந்த சிஸ்டர் வந்து என்ன புரியல. ஊசி இன்னைக்கு போட்டீங்களா? எப்போ போட்டது? ஊசி வந்து 4ஆம் தேதி போட்டோம். 4ஆம் தேதி அப்படி உடம்பு சரியாம வச்சு 5ஆம் தேதி திரும்ப இட்டு போனோம். நைட்டு 7:30 மணிக்கு இட்டு போனோம். இது என்ன ஆகிடுச்சுன்னா குழந்தைக்கு உடம்பு சரி நாங்கள் இட்டு போனோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இல்லை குழந்தை அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்று நீங்கள் போயிட வைக்கணுமா, நீங்கள் வீட்டுக்கு தீங்க போகணுமான்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு நர்ஸு மட்டும் தான் இருக்காங்க. இவ்வளோ பரிந்துரைக்கவே இல்லையா? மேற்கொண்டு பாண்டி ஜிஹெச் டாக்டர் கொண்டு பரிந்துரை நாங்கள் கேட்டோம். இந்த போய் நாங்கள் வந்து பாண்டிக்கு இட்டு போகிறோங்க, ராஜிகா காசு இட்டு போகிறோம். அங்கே வந்து கூட எங்க நான் போய் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வேணாம்மா, குழந்தை அப்படிதான் இருக்கா, நீ வீட்டில் போய் படுக்க வைமா தூங்க வைமா சொன்னாங்க. என் பையனை இட்டு நாங்கள் தூங்க டியூட்டில இருந்து நர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் டியூட்டியில் இந்த நர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே இட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சு டக்குன்னு மூச்சு வச்சு இல்லாமல் ஆகிடுச்சு. சரின்னு இட்டு போனதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே என் பையனை பார்க்காம டியூட்டியை வந்து மாத்துறாங்க. டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளில போகிறாங்க. இன்னொருத்தர் டியூட்டி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து என் பையனை வந்து இந்த மணக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க, என் கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ட்டு உடனே ஏற்றி அனுப்பிட்டாங்க. என் குழந்தை சேர்த்து இதெல்லாம் 3ஆவது குழந்தை இறந்து போச்சுங்க. இதுக்கான தீர்வு வந்து இந்த அரசாங்கம் கொடுத்து இந்த மக்களுக்காக எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கையெழுத்து